வணக்கம் நண்பர்களே. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேரரசு இருந்தது. அந்த பேரரசு வெறும் போர்களால் மட்டும் புகழ் பெறவில்லை, கல்லில் உயிரை செதுக்கிய கலைஞர்களாலும் உலகை வியக்க வைத்தது. அந்த சோழ பேரரசின் இறுதிகால கலை சிகரமாக விளங்கும் ஆலயம்தான் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோயில். இந்த பிரம்மாண்ட கோயிலில் உள்ள வியக்க வைக்கும் சிற்பங்கள் குறித்துதான் நாம் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருபுவனம் உள்ளது. இங்குள்ள வரலாற்று புகழ்பெற்ற கம்பகரேஸ்வரர் கோயில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. இது இடைக்கால சோழர்களின் கடைசி மகத்தான கலைப்படைப்பாக கருதப்படுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய பெரும் சோழர் ஆலயங்களின் கட்டிட மரபை தொடர்ந்து உருவான சிறந்த ஆலயம் இதுவாகும். இங்கு காணப்படும் ஒவ்வொரு கல்லும் ஒரு சிற்பம், ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை, ஒவ்வொரு கதையும் ஒரு தத்துவம். சரபேஸ்வரர் என்னும் கம்பகரேஸ்வரர் கோயிலுக்குள் நுழையும் தருணத்தில் நம்மை முதலில் வரவேற்பது அதன் பிரம்மாண்டம் அல்ல, அதன் சிற்பங்களின் உயிரோட்டம்தான். இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் கல்லில் செதுக்கப்பட்ட கவிதை போன்றது. கோயிலின் தூண்கள், சுவர்கள், கோஷ்டங்கள், விமானம், மண்டபங்கள் என எங்கு திரும்பினாலும் சிற்பம் 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 தான். இவை வெறும் அலங்காரங்கள் அல்ல, புராணம், ஆகமம், சமூகம், கலை, ஆன்மீகம் ஆகியவற்றின் காட்சி மொழியாகவே அமைந்துள்ளன. சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள இக்கோயிலின் ராஜகோபுரம் மிக பெரியது. 130 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் முழுவதும் கல்லால் ஆனது. இதன் வெளிச்சுவர்களில் அற்புதமான சிற்பங்களை காணலாம். இந்த சிற்பங்கள் மூலம் இராமாயணம் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மனுநீதி சோழன் வரலாறும் அழகாக அமைந்துள்ளது. மற்றும் ஹிரண்ய நரசிம்ம யுத்தம், யோக நரசிம்மர் உருவம் ஆகியவையும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன. யானைகள் வரிசை வரிசையாக செல்கின்றன. அந்த யானைகளின் மீதும் பெண்கள் நர்த்தனம் புரிகின்றனர். மற்றொரு சிற்பம் ஒரு யானையின் பிரசவத்தை தத்ரூபமாக காட்டுகிறது. படிகளின் பக்கத்திலும் பலவிதமான சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன. கோயிலின் உள்புறத்திலோ மிக அழகான வேலைப்பாடுகள் கொண்ட பிரம்மாண்டமான தூண்கள் உள்ளன. இவற்றிலும் மெச்சத்தகுந்த சிற்பங்கள் இருக்கின்றன. கர்ப்பகிரகம் அடி முதல் ஸ்தூபி வரையில் கருங்கல்லால் ஆனது. அதில் விளங்கும் சிற்பங்களும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் வசந்த மண்டபமும் அழகான வேலைப்பாடுகள் கொண்டது. ரதத்தை போல 4 புறங்களிலும் கருங்கல்லாலான சக்கரங்களுடன் கூடியது இந்த மண்டபம். வெளிப்பிரகாரத்தில் உயரத்தில் உள்ள சந்நிதியில் அமர்ந்துள்ள தட்சிணாமூர்த்தியின் உருவமும் மிகச்சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. சரபேஸ்வரர் கோயில் சிற்பங்களில் முகபாவனை, உடல் அசைவு, தசை அமைப்பு, ஆடை மடிப்புகள், ஆபரண வேலைப்பாடுகள், விரல் முனிகளின் முனிவரை மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது சோழ சிற்பிகளின் பல நூற்றாண்டு அனுபவத்தின் உச்ச நிலையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நடன அசைவும் பரதநாட்டிய இலக்கணங்களை நினைவூட்டுகிறது. சரபேஸ்வரர் ஆலயத்தின் சிற்பங்களில் சிங்க முகம், பறவை இறக்கைகள், 6 கால்கள், 4 கரங்கள், பாசம், மான், அக்னி மற்றும் அவரது பாதத்தின் கீழ் 8 கரங்களுடன் நரசிம்மர் அமைதியடையும் காட்சியும் செதுக்கப்பட்டுள்ளது. இது கோபத்தின் மீது ஞானம் வெற்றி பெறுவதை சுட்டும் தத்துவ வடிவமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் சரபேஸ்வரருக்கென தனி சன்னதி அமைந்துள்ளது என்பதுதான் இதன் தனிச்சிறப்பாகும். இந்த ஆலயத்தின் விமானம் கோபுரத்தை விட உயரமாக அமைந்துள்ளது என்பது அரிய கட்டிட அம்சமாகும். அதன் பல தளங்களில் சிவபெருமான், கணபதி, முருகன், பூதகணங்கள், தேவ உருவங்கள் போன்றவை நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரபேஸ்வரர் சிலையில் சிங்கத்தின் வலிமை, கழுகின் வேகம், மனிதனின் அறிவு, இறைவனின் கருணை ஒரே உருவத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இறக்கைகள் விரிந்திருக்கும் விதம்,
முகத்தில் காணப்படும் உக்கிரம், நரசிம்மரை அடக்கும் தோற்றம் இவை அனைத்தும் கல்லில் உறைந்த நாடக காட்சியைப் போல தெரிகின்றன. இந்த கோவிலின் மிக அழகான சிற்பங்களில் ஒன்று நாட்டிய மங்கையர். அவர்களின் கண்கள், புருவங்கள், உதடுகள், சிரிப்பு, ஆடை, இடுப்பணி, சிலம்பு வளையல்கள் என ஒவ்வொன்றும் உயிருடன் இருப்பதை போல தோன்றுகின்றன. சில சிற்பங்களில் கை முத்திரைகள் பரதநாட்டியத்தின் கரணங்களை நினைவூட்டுகின்றன. இந்த கோவிலில் ஒவ்வொரு யாளிக்கும் தனித்தனி முக அமைப்பு காணப்படுகிறது. சிலவற்றில் சிங்கமுகம், சிலவற்றில் யானை தும்பிக்கை, சிலவற்றில் குதிரை முகம், சிலவற்றில் மகரவாய் என பல்வேறு வடிவங்கள் காணப்படுகின்றன. இந்த கோவிலின் சிற்பங்களை காலை, நண்பகல், மாலை என வெவ்வேறு நேரங்களில் கவனித்தால் ஒளி மற்றும் நிழலால் முகபாவனைகள் மாறுவது போல தோன்றும். இது சிற்பிகள் ஒளி விழும் கோணங்களையும் கணக்கில் கொண்டு வடிவமைத்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் சிற்பங்கள் பெரும்பாலும் கம்பீரத்தையும் தெய்வீக ஆற்றலையும் வெளிப்படுத்தின. ராஜேந்திர சோழன் காலத்தில் அவை இயல்பான மனித உடல் அமைப்பை அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தன. ஆனால் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் உருவான திருபுவனம் கோயிலில் சிற்பக்கலை தனது உச்சத்தை அடைந்தது. முகத்தில் அமைதி, கண்களில் கருணை, உடலில் தெய்வீக ஒளி இவை அனைத்தையும் கல்லில் வெளிப்படுத்தியிருப்பது வியப்பளிக்கிறது. இது சிவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை என்ற சைவ தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலின் சிற்பங்கள் வெறும் கற்சிலைகள் அல்ல. அவை சோழர் நாகரிகத்தின் மொழி, தமிழரின் கலை உணர்வு, ஆன்மீக சிந்தனை மற்றும் அறிவியல் திறனின் அழியாத சாட்சிகள். ஒவ்வொரு ஒளியின் தடமும் ஒரு கலைஞனின் கனவு, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு காலத்தின் உயிருள்ள வரலாறாக திகழ்கிறது. இத்தலத்தின் சிவபெருமான் கம்பகரேஸ்வரர் நடுக்கத்தை நீக்குபவர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். தல புராணத்தின்படி பயம் மற்றும் மன நடுக்கத்தில் இருந்த மன்னனின் துயரத்தை நீக்கியதால் இந்த பெயர் ஏற்பட்டது. பக்தர்கள் நம்பிக்கையின்படி இத்தலத்தில் வழிபட்டால் பயம், மனக்குழப்பம், பதற்றம் குறைய இறையருள் கிடைக்கும். மன அமைதியும் தைரியமும் அதிகரிக்கும். தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சட்ட வழக்குகள், எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல முடிவு கிடைக்க இறைவனை வேண்டுகின்றனர். திருமண தடை நீக்கவும் குழந்தை பேறு வேண்டியும் பலர் சரபேஸ்வரரை வழிபடுகின்றனர். திருபுவனம் சரபேஸ்வரர் எனப்படும் கம்பகேஸ்வரர் கோவில் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. இது சோழர் நாகரிகத்தின் கல்லில் செதுக்கிய வரலாற்று புத்தகம். இங்கு ஒவ்வொரு சிற்பமும் பேசுகிறது, ஒவ்வொரு தூணும் பாடுகிறது, ஒவ்வொரு கல்லும் 1000 ஆண்டுகளை கடந்து நம்மிடம் ஒரு செய்தி சொல்கிறது. அந்த செய்தி என்னவென்றால் கலை அழியாது, நாகரிகம் மறையாது, வரலாறு என்றும் உயிரோடு இருக்கும் என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். வரலாறு, கல்வெட்டுகள், தமிழர் பண்பாடு, கோயில் கட்டிடக்கலை போன்ற அரிய தகவல்களுக்கு வாய்ஸ் ஆஃப் வாணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.